நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரிமா, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது சார் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, ஆனா அவசரத்துல சைன் பண்ணாம போயிட்டாரு. அதான் பேப்பர்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்தேன். என்ன அட்வான்ஸ்? அது வந்து அட நீங்க வந்துட்டீங்களா? நீங்க பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ இருக்கு சார். அம்மா பேப்பர்ஸ் என்கிட்ட கொடுங்க, அதுல சைன் பண்ணணும். கார்த்திக், இது என்ன பேப்பர்னு சொல்லவே இல்லையே. பெரியப்பா, நான் அதை உங்களுக்கு சொல்றேன், இருங்க. நீங்க ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, நான் சைன் பண்ணேன். சரி சார். கொடுங்க. எங்க சைன் பண்ணும்? மார்க் பண்ணிருக்கு பாருங்க. இந்தாங்க சார், இது உங்க காப்பி. சரி சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. கார்த்திக், யாருப்பா இவரு? இது என்ன பேப்பர்ஸ்? அது வந்து அம்மா, நான் வந்து ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேன், ஹெல்த் கிளப். இது வந்து அதோட மெம்பர்ஷிப் ஃபார்ம். அது எந்த இடம்? அது அது திடீர்னு இப்படி கேட்டா எப்படி பெரியப்பா? அது எல்லாரும் அங்கே எக்ஸசைஸ் பண்ண வருவாங்க. அங்கே மெஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாரும் பாடி பில்டிங் பண்ண, ஹெல்த்துக்காக, அந்த மாதிரியான கிளப். இந்த காலத்து ஜெனரேஷன் எல்லா வேலையும் உல்டாவா பண்றீங்க. காலையில வாக்கிங் போங்கடான்னா மிஷின் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. குடிடா, இத நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இல்ல வேண்டாமா, நான் இப்ப ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நானே எடுத்து வச்சிடுறேன். இல்லடா, நான் எனக்கு நீங்க குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொடுங்களேன். சரிப்பா, நான் லஸ்ஸி கொண்டு வரேன். சரிம்மா. உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்க, டேப்லெட் சாப்பிடலாமா? அம்மாவா? ஹலோ, எப்படி இருக்க வந்தனா? நான் நல்லா இருக்கேம்மா. வேளை வேளைக்கு மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறல்ல? சாப்பிடுறேம்மா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செஞ்சு முடிச்சிடுறேன். இல்ல இல்ல, இப்படி அலட்சியமா பேசாத. உடம்ப நல்லபடியா பாத்துக்கிறது ரொம்ப அவசியம்மா. நான் ஒரு வேலை பண்றேன். வீட்டுக்கு நான் தனத்தை அனுப்பி வைக்கிறேன், அவ உனக்கு உதவியா இருப்பா. ஐயோ இல்ல, வேண்டாமா, நானே பாத்துக்கிறேன். நாள் முழுக்க வீட்டுல என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. சரிம்மா, உன் இஷ்டப்படியே செய். அப்புறம் சொல்லு வந்தனா, சூர்யாவோட வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆபீஸ்ல இருந்து வந்துட்டானா? அது இன்னும் வரலமா. அதுக்குள்ளவா? இப்பெல்லாம் அவர் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, நிறைய வேலை செய்யறாரு. அப்படின்னா இன்னைக்கும் அவன் வரதுக்கு லேட் ஆகுமா? சரி, அதை விட வந்தனா, நீ டிஃபன் ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து வீட்டுல டிஃபன் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இங்க தனியா என் ஒருத்திக்காக என்ன சமைக்கிறது? இப்படி பேசினா எப்படி வந்தனா? இங்க பாரு, உன்னை நீ தான் கவனிச்சுக்கணும், வேற யாரும் வர மாட்டாங்க. புரியுதாமா? சரிம்மா. ஆஹா, என்ன நல்ல விஷயம். சுட சுட டீயும் வந்தாச்சு. அண்ணாவோட கல்யாணத்துல பேண்டுக்காரங்க எவ்வளவு காமெடி பண்ணிட்டாங்க. இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம ஒருத்தர் வந்தாரு. கொஞ்சம் வேலைய பத்தியும் பேசலாமா? கார்த்திக் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா ராத்திரி பூரா பேச வேண்டியதுதான். ஆமா அர்ச்சனா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், நந்தினியோட கல்யாண ட்ரெஸ்ஸும் நகைங்களும் எப்ப ரெடி ஆகும்? அது வந்து பெரியமா, அவங்க 2 நாள்ல கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்து.
நாம தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆ, அர்ச்சனா, யாருக்கு என்ன கொடுக்கணுமோ இப்பவே எடுத்து வச்சிரு. இல்லனா கல்யாண நேரத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னால நம்பவே முடியலையே. இது எப்போ முடிவாச்சு? சரி, நல்ல செய்திதான். அப்படியா? யாரு? அக்கா தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பப்ளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அப்படியா? ஆ. கார்த்திகோட கல்யாண சமயத்திலேயே பேசி முடிச்சாச்சா? ஆ, ஆனா பப்ளுவோட வேலையினால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, திடீர்னு நாள் குறிச்சிட்டாங்களா? கல்யாணம் நாளன்னைக்கா? நாளனிக்கா? ஆமா, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. அதனாலதான் அக்கா மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாம் திடீர்னு நல்லபடியா முடிவாயிடுச்சா. காரணம் என்னன்னா, நாளன்னைக்கு நல்ல முகூர்த்தமா. அப்புறம் பொண்ணோட அப்பா அடுத்த வாரம் கனடா போறாரா. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சிட்டு போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அக்கா உங்க எல்லார்கிட்டயும் இத சொல்ல சொன்னாங்க. பத்திரிக்கைக்கு வெயிட் பண்ணாம கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. உடனே கிளம்பி வர சொன்னாங்க. தன்னோட பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணுமா. அம்மா சாந்தி, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. ஆனா நாங்கெல்லாம் எப்படி வர்றது? ஆமா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணா, நாமெல்லாம் எப்படி போறது? நாமளே இங்க பயங்கர பிஸியா இருக்கோம். நந்தினி கல்யாணம் வேற இருக்கு. நானும் அதே தான் சொன்னேங்க. இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை வச்சாங்கன்னா சொந்தக்காரங்களாம் எப்படி போக முடியும்? அதுவும் நம்மளால போக முடியாதே. அதான் அக்கா எப்படியாவது முயற்சி பண்ணி வாங்கன்னு சொல்றாங்க. ராஜசேகரா, அண்ணா, நீ ஒரு வேலை பண்ணு. நீ சாந்தியை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பு. அண்ணா, இரு, நான் சொல்றத கேளு. ஏன்னா நம்ம வீட்ல இருந்து அந்த கல்யாணத்துக்கு யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். பப்ளு யாரு? நம்ம பையன் மாதிரி இல்ல. ஆ, நீங்களும் போகலன்னா எப்படி இருக்கும் சொல்லு? பெரியவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்லக்கா, நம்ம வீட்லயும் கல்யாணம் இருக்குல்ல. நாம எப்படிங்க போக முடியும்? ஆ. எவ்வளவு வேலை நின்னு போயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளால போக முடியாதுங்க. அதோட அவங்க இப்படி கடைசி நேரத்துல கூப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படிங்க போறது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லம்மா. நம்ம வீட்ல வேலையும் ஒண்ணும் அதிகமா இல்ல. யாராவது போலனா எப்படி? இங்க நம்ம வீட்ல மருமக இருக்கா, உங்க அக்கா இருக்கா. இவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாங்க. ஆமாம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. உன் தங்கச்சி கிட்ட கல்யாணம் ஆனதும் மருமகளை இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லு. நாமளும் அவளை பாப்போம்ல, ஆசீர்வாதமும் பண்ண முடியும். அவளும் நம்ம எல்லாரையும் பாப்பால்ல. ஆ, இந்த தடவை பப்ளு வரட்டும். என் கல்யாணத்துல என்னை எவ்வளவு வெறுப்பேத்தனா. இந்த தடவை நான் அவனை விட மாட்டேன். அவன் பொண்டாட்டி முன்னாடி அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாருங்க. முதல்ல வரட்டும் அவன். சரிங்க, அப்படின்னா கிளம்பலாம். 2 கல்யாணம் இந்த வீட்ல. இது ரொம்ப நல்ல நேரம் இல்லக்கா? அர்ச்சனா, நீ எல்லாத்தையும் சமாளிச்சுப்ப இல்ல? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதான் பெரியம்மா இருக்காங்கல்ல. ஆமா. ஆமாமா, நானும் அன்னைக்கு உதவி செய்யறேன். நீங்க நிம்மதியா போங்க. சரி, யோசிச்சது போதும். கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய் இப்போ. அப்படின்னா சரி, நான் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிப்பா. கொடுங்க. என்னாச்சு சூர்யா? ஏதாவது பேசுங்க. ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? வந்தனா, என்னோட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கல, அதுல சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்னு எனக்கு புரியல. இந்த வேலை ஒழுங்கா நடக்கலன்னா அப்புறம். சூர்யா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? ஏதாவது ப்ராப்ளம்னா மத்தவங்க கிட்ட ஐடியா கேளுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாராவது இருப்பாங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வர யாராவது இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட யார்கிட்டயாவது நீங்க ஐடியா கேட்டிருப்பீங்கல்ல? வந்தனா, நான் எப்பவுமே அப்பா.
நான் உங்களுக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வரேன். நல்லதா போச்சு. பப்ளுவும் இப்ப கல்யாண வலையில மாட்டிக்க போறான் என்ன மாதிரி. அப்படியா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க வலையில மாட்டிக்கிட்டீங்களா? இல்லையே, நான் அப்படி சொல்லலையே. அட, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உன்னோட காதல் வலையில மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அர்ச்சனா, பப்ளு வந்தானா அக்கா கல்யாணத்துல இன்னும் ஜாலியா இருக்கும்ல? ஏனா ஞாபகம் இல்லையா உனக்கு? எவ்வளவு பெரிய விளையாட்டுக்காரன் தெரியுமாவா? என்ன சொல்றீங்க? அதாவது மத்தவங்களை கிண்டல் பண்றதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுவும் இல்லாம அவனுக்கு புதுசா கல்யாணம் வர ஆயிருக்கு. தன்னோட பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவன் என்னென்ன பண்றான்னு பார்க்கணும். அப்புறம் கார்த்திக், நீங்க இந்த தடவையும் நம்ம கல்யாணம் மாதிரி போட்டோ எடுக்கும்போது மூஞ்சிய தூக்கி வச்சுக்க மாட்டீங்கல்ல? இல்ல. ஹலோ அப்பா. சூர்யா, நீயா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? மருமகளோட உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, வந்தனா நல்லா இருக்கா. அப்பா அது வந்து என்னப்பா சொல்லு, என்ன விஷயம்? அப்பா வந்து என் வேலையில கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கு. அதான் அந்த பிரச்சனையில எனக்கு உங்க உதவி. முதல்ல நீ தயங்குறத நிறுத்திட்டு விஷயத்தை என்னன்னு சொல்லு. எல்லாத்தையும் எடுத்தாச்சா? என்னம்மா ஸ்வீட் மறந்து போயிட்டீங்க போல இருக்கு. ஆமா, இப்படி கொடு கார்த்திக். ஆமா சாந்தி, இத நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துறேன்னு. அனி, பப்ளுவனோட வைஃப்க்கு நீங்க என்ன கொடுத்து அனுப்ப போறீங்க? லக்ஷ்மி, அர்ச்சனா தனியா அனுப்பணும்னு அவசியம் என்ன இருக்கு? நான் இருக்கேன்ல. இந்தப்பா. சரி சரி, நீங்க பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம கிளம்பலாமா? சரி சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். நாங்கெல்லாம் வர முடியலன்றத சொல்லி மன்னிப்பு கேட்டுருமா அவங்க கிட்ட. அர்ச்சனா, ஜாக்கிரதையா வேலை பார்க்கணும். உன்னை நம்பிதான் எல்லா ஏற்பாடையும் விட்டுட்டு போறேன். கவனமா இருமா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் என்னவா, நீங்க கல்யாணத்தை என்ஜாய் பண்ணுங்க. அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ராஜசேகரா, கிளம்பு. ஏர்போர்ட்டுக்கு போனோம்ல, ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கும். அப்புறம் பத்திரிக்கை எல்லாம் அனுப்ப சொன்னேன், அனுப்பியாச்சா? ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நான் நகைக்கடையில இருந்து பேசுறேங்க. நீங்க நகை ஆர்டர் கொடுத்தீங்கல்ல, அது ரெடியா இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணும்போதே சொன்னேன்ல, சீக்கிரமாவே செஞ்சு கொடுத்துறேன்னு. அதான். அப்படிங்களா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா? எதுவும் விட்டு போகல? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க கவலையப்படாதீங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. கடையில இருந்து எங்க பையன் நகை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவான். சரியா? நீங்க செக் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து அனுப்புங்க. அப்படியா? சரி, வச்சிடுங்க. ஒரு நிமிஷம். நீங்க 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 கொடுத்தலாம் அனுப்ப வேண்டாம். ஏன் மேடம்? நானே அங்க வந்து பணம் கொடுக்கறேன். ஐயோ மேடம், நீங்க பயப்படாதீங்க. அந்த ஆளு ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நான் அந்த பக்கமா தான் வரேன். அதனால அங்க வரும்போது நான் அப்படியே நகையும் வாங்கிக்கிறேன். சரி, உங்க இஷ்டம்.
சரிம்மா, நான் கிளம்புறேன். அர்ச்சனா, அந்த எண்ணெய் கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணிடுமா. இன்னும் எண்ணெயை அனுப்பி வைக்கல. என்னாச்சு? கார்த்திக், நாம உடனே நகை கடைக்கு போய் ஆகணும். எதுக்கு? நீங்க கிளம்புங்க, நான் வழியில உங்களுக்கு சொல்றேன். வாங்க. சரி போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா நீ? அட தனோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? நீ பெரியமா இருக்காங்கல்ல, எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே தான் பேச்சு. நீங்க தனியா இருக்கீங்களா, எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்கன்னு புலம்புவாங்க. அதான் என்ன அனுப்புனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்து அனுப்புனாங்க. அம்மா இருக்காங்களே, ரொம்ப கவலைப்படுவாங்க. சரி வா. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு வந்தனா நீ? நல்லா இருக்கு. ஆமா, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சூர்யா அண்ணன் எப்ப வருவாரு? சரியா சொல்ல முடியாது. என்னைக்கும் அவர் வர லேட் ஆனாலும் ஆகலாம். நாள் பூரா தனியா உட்கார்ந்திருக்கீங்கல்ல? எவ்வளவுமா? 50 ரூபாய். தேங்க்யூ. சரி. கார்த்திக், அவர்கிட்ட நான் பணத்தை பத்தி எப்படி பேசுறது? சொல்லுங்க. இப்ப பணத்தை எப்படி கொடுக்கறது? ஏதாவது சொல்லிக்கலாம். என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவசரப்பட்டு அவர் வீட்டுக்கு போன் பண்ணிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நான் எல்லார்கிட்டயும் என்ன பதில் சொல்லுவேன்? கார்த்திக், ஏன் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்குனீங்க? உங்களுக்கு அப்படி என்ன அவசரமான வேலை வந்துச்சு? நான் கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அட்லீஸ்ட் நாம இதை அவங்க கிட்ட சொல்லாம பண்ணிட்டோங்கிற பேர் நமக்கு வராது இல்ல? எனக்கு என்ன தெரியும் அர்ச்சனா? இன்னைக்கே நகைக்கு பணம் கொடுக்கணும்னு நீ சொன்னியா? கார்த்திக், நாம இந்த விஷயத்தை வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடணும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது இல்ல? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அர்ச்சனா, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரதில்ல. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும், என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் நீ எதுவும் பேசாம இருக்க. ஆனா உனக்கு ஒரு வேளை எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லணும்னு மனசுக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லிடு. நான் செய்யணும்னு ஆசைப்பட்டது நிச்சயமா நடக்காது. ஆனா என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வரதுலயும் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அதை என்னால தாங்கவும் முடியாது. கார்த்திக், ஏன் அப்படி நடக்கும்? உங்களுக்கு தான் பணம் வந்துரும்ல? ஆமா அர்ச்சனா, ஆனா எப்படியாவது நான் இந்த நகை பில்ல ஒரு 2 நாளைக்கு தள்ளி போட்டா அதுக்கப்புறம் நம்ம சமாளிச்சிடலாம். அர்ச்சனா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. நீ அங்க வந்து சைலண்டா இருந்தா போதும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.